என் குருமார்களுக்கும் என் நண்பர்களுக்கும் என் வாடிக்கையாளர்களுக்கும் ஜோதிடர்களுக்கும் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு ஜாதகத்துல லக்னத்துக்கு 2ஆம் இடம் வருமானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாவம். அப்போ ஒரு லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல நின்ற கிரகம், 2ஆம் அதிபதி, 2ஆம் இடத்தை பார்த்த கிரகம், அப்படி 3 விதமான விதிமுறை இருக்கு. ஒரு 2ஆம் பாவத்தை பத்தி ஒரு ஜாதகத்துல ஆய்வு செய்யும் போது 3 விதிகளை கண்டிப்பா பார்க்கணும். முதலில் 2ஆம் இடத்தில் நின்றவர் யார், அல்லது 2ஆம் அதிபதி எங்க இருக்கிறார், அல்லது 2ஆம் இடத்தை எந்த கிரகம் பார்க்குது, அப்படி ஒரு 3 விதிமுறையை நம்ம கண்டிப்பா பார்க்கணும். இந்த 3 விதிமுறைக்கும் ஒவ்வொரு வித்தியாசம் இருக்கு. புரியுற மாதிரி சொன்னா, ஒரு லக்னத்துக்கு 2ஆம் அதிபதி 2ஆம் இடத்திலே இருந்துட்டா அவங்களுக்கு சிறு வயசுல சம்பாதிக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலையை அழகா உருவாக்கி. புரியுற மாதிரி சொன்னா, ஒரு ஜாதகர் ஏதேனும் ஒரு டிகிரி படிக்கிறார், டிகிரி படிச்ச உடனே அவங்களுக்கு ஒரு வேலை கிடைச்சி சம்பாதிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை அது அழகா உருவாக்கி கொடுத்துருது. ஒரு ஜாதகத்துல லக்னத்துக்கு 2ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல இருந்துட்டா அவங்களுக்கு சிறு வயசுல சம்பாதிக்கிறதுக்கான சூழ்நிலைகளை கண்டிப்பா உருவாக்கி தரும், அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. அப்போ 2ஆம் அதிபதி லக்னத்துக்கு வேற ஒரு பாவத்துக்கு போகும்போது அந்த ஜாதகர் வருமானத்தை தேடி போற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும். அப்ப இங்க என்ன பார்க்கணும் அப்படின்னா, 2ஆம் இடத்துல ஒரு கிரகம் இல்லாம 2ஆம் அதிபதி வேற ஒரு இடத்துக்கு போகும்போது, வேற ஒரு பாவத்துக்கு போகும்போது இந்த ஜாதகர் தனக்கு தேவையான வருமானத்தை இவருதான் தேடி போகணுங்கிற ஒரு சூழ்நிலையை உருவாக்குது. புரியுற மாதிரி சொன்னா, ஒரு லக்னத்துக்கு 2ஆம் அதிபதி லக்னத்துக்கு 9ஆம் இடத்துல இருக்கார் அப்படின்னு வச்சுக்கோ. உதாரணம் சொன்னா, ஒரு மிதுன லக்னம், மிதுன லக்னத்துக்கு சந்திரன் கும்பத்தில் இருக்கார், அதாவது மிதுன லக்னம் கும்பராசின்னு வச்சுக்கலாம். இந்த வீடியோ பார்க்குற எத்தனை நபர்கள் மிதுன லக்னம் கும்பராசியே இருப்பீங்க. அப்ப மிதுன லக்னத்துக்கு 2ஆம் அதிபதியான சந்திரன் தன் லக்னத்துக்கு 9ஆம் இடத்துக்கு போகும்போது இந்த ஜாதகர் தன் தந்தையை சார்ந்து போறதுனால ஒரு வருமானத்துக்கு ஒரு வழி இருக்கு. ஏன்னா 9ஆம் இடம் தந்தை ஸ்தானம். அப்படி தந்தை சார்ந்து போக முடியாதவங்க தன்னோட படிப்பை முடிஞ்ச உடனே வெளியூர் அல்லது வெளிநாடு, வேற மாநிலம் கண்டிப்பா போயிடணும். லக்னம் 6-8-12 மறைஞ்சாலும் ஒரு ஜாதகர் வெளியூர் வெளி இடத்துல போய் சம்பாதிக்கிறதுக்கான சூழ்நிலை உண்டு. அதே விதி மாதிரி லக்னத்துக்கு 2ஆம் அதிபதி லக்னத்துக்கு 9ஆம் இடத்துக்கு போயிட்டார். ஒரு உதாரணத்துக்கு, அந்த ஜாதகர் தன் படிப்பை முடிச்ச காலத்துல உடனே வெளியூர் ஒரு வாய்ப்பு கிடைக்குது, வெளியூர்ல ஒரு கம்பெனில வேலை கிடைக்குது, இல்ல வெளியூர்ல ஒரு வேலைக்கான ஒரு சான்ஸ் இருக்குது அப்படின்னா அதை மிஸ் பண்ணாம வெளியூர் போயிடுறது புத்திசாலித்தனம். இல்ல தன் சொந்த ஊரை விட்டு போக மாட்டேன், உள்ளூர்ல இருந்துதான் சம்பாதிப்பேன், நான் சொந்த தொழில் தான் பண்ணுவேன் அப்படின்னா அந்த 2ஆம் அதிபதி 9ல் இருக்கும்போது தன்னை சொந்த ஊருக்கு கொண்டு போறதுக்கான அனைத்து வேலையும் செய்யும். ஒரு சொந்த ஊர்ல தொழில் பண்ணி சக்சஸ் அடைய முடியாம அதுக்கு பிறகு வெளியூர்ல போய் சம்பாதிச்சு சொந்த ஊர்ல இருக்கிற பிரச்சனையை தீர்த்த நிறைய ஜாதகங்கள் 2ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல இருக்கு. ஏன்னா 9ஆம் இடங்கிறது ஒரு தூரதேச பிரயாணம். ஒரு 2ஆம் அதிபதி 9ஆம் இடத்துக்கு போகும்போது அவர் தூரதேசம் போய் சம்பாதிக்கிறதுக்கான சூழ்நிலைகளை அழகா உருவாக்கி கொடுத்துரும். 2ஆம் அதிபதி 2ல் இருந்தா சிறு வயசுல சம்பாதிக்கிறதுக்கான சூழ்நிலையை கொடுக்குது. ஒரு 2ஆம் அதிபதி 9ஆம் இடத்துக்கு போனா அந்த ஜாதகர் தன் கல்வி முடிச்ச காலத்துல வெளியூர் வெளியிடம் வெளிநாடுன்னு போகும்போது அவருக்கு சம்பாதிக்கிறதுக்கான அனைத்து வாய்ப்பும் ஏற்படுத்தி தரும். அதை சரியா புரிஞ்சுக்கிறது தான் முக்கியம். அப்ப 2ஆம் அதிபதி 9ல் இருந்த உடனே வெளியூர் போயிடலாமா அப்படின்னா 2ஆம் இடத்துல வேற ஏதாவது கிரகம் இருக்கான்னு பார்க்கணும். 2ஆம் அதிபதி 2ல் இருந்தா அவர் எங்க இருந்தாலும் சம்பாதிக்கிறதுக்கான சூழ்நிலையை சிறு வயசுல உருவாக்கி தருது. 2ஆம் அதிபதி 9ஆம் இடத்துக்கு போயிட்டா அவர் சம்பாதிக்கிறதுக்காக வேற ஊரு, வேற நாடு, வேற மாநிலம்னு கண்டிப்பா போயிடணும். அப்ப 2ஆம் இடத்துல வேற ஏதாவது ஒரு கிரகம் இருந்து 2ஆம் அதிபதி வேற எங்கன்னா போயிடுச்சுன்னா நின்ற கிரகத்துக்கு தான் முக்கியத்துவத்தை கொடுக்கணும். முதல்ல 2ஆம் அதிபதிக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். 2ஆம் இடத்துல கிரகம் இல்லைன்னா அந்த 2ஆம் அதிபதி எங்க இருக்கிறாருன்னு பார்க்கணும். ஒருவேளை 2ஆம் அதிபதி வேற பாவத்தில் இருந்தா 2ஆம் இடத்துல ஒரு கிரகம் இருக்கான்றதையும் பார்க்கணும். அப்ப 2ஆம் இடத்துல ஒரு கிரகம் இருந்துருச்சுன்னா அதன் மூலம் தான் அந்த ஜாதகருக்கு வருமானத்தை ஏற்படுத்தி தரும். இப்ப புரியுற மாதிரி சொன்னா, ஒரு மிதுன லக்னம் 2ஆம் இடத்துல குரு இருக்காருன்னு வச்சுக்கோங்க. 7-10 கூடிய குரு 2ஆம் இடத்துல இருக்காரு.
அப்ப 2ஆம் இடத்துல நின்ற கிரகம் 7ஆம் இடங்கிற நண்பர்களாலேயோ 7ஆம் இடங்கிற கூட்டாளிகளாலேயோ அவருக்கு சம்பாதிக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலையை கொடுக்கும். அல்லது திருமணத்துக்கு பிறகு தன் மனைவி வந்த பிறகுதான் அந்த ஜாதகருக்கு வருமானத்துக்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தரும். 10ஆம் அதிபதி 2ல் இருக்கிறார். ஒரு சொந்த தொழில் செய்யறதன் மூலம் அவருக்கு வருமானத்தை ஏற்படுத்தும். அல்லது ஒரு தொழிலுக்கு போறதுக்கான காலத்தை ஒரு உருவாக்கினதான் சம்பாதிக்க முடியும். நல்லா புரிஞ்சுக்கணும். 2ஆம் அதிபதி 2ல் இருந்துருச்சுன்னா அவருக்கு சிறு வயசுல சம்பாதிக்கிறதுக்கான சூழ்நிலையை 100% அந்த கிரகம் உருவாக்கி தரும். 2ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல இல்லாம வேற ஒரு பாவத்தில் இருந்து 2ல கிரகம் இல்லை அப்படின்னா அந்த பாவக ரீதியான உறவுகளை சார்ந்தோ அல்லது அந்த பாவக ரீதியான காரகத்தை சார்ந்து போகும்போது தான் அவர் சம்பாதிக்க முடியும். ஒருவேளை 2ஆம் இடத்துல வேற ஒரு பாவாதிபதி வந்து நிக்கிறார் அப்படின்னா அந்த பாவத்தின் காரகன் மூலம் அவருக்கு வருமானம் தேடி வரும்னு அர்த்தம். 2ஆம் இடத்துல ஒரு கிரகம் இருந்துட்டா அந்த காரக ரீதியான உறவுகள் மூலம் அந்த காரக ரீதியான செயல்பாடுகள் மூலம் அந்த ஜாதகருக்கு வருமானம் நிச்சயம் வரும். அப்ப 3 விதிமுறையை நம்ம பார்த்திருக்கோம். 2ஆம் அதிபதி 2ல் இருக்கிறதுக்கும் 2ஆம் அதிபதி வேற ஒரு பாவத்துல போய் இருக்கிறதுக்கும் 2ஆம் இடத்துல வேற ஒரு பாவாதிபதி வந்து அமர்வதற்கும் இந்த 3 தான் வித்தியாசம். அப்ப இந்த 3 கிரகம் என்ன செய்யுதுன்னா முதல்ல வருமானத்துக்கான ஒரு வழிவகையை அது ஏற்படுத்தி தருது. இப்ப அந்த இடத்துல சேமிப்புன்னு ஒரு வார்த்தை இருக்கு. அப்ப வர்ற வருமானத்தை ஜாதகர் சேமிக்கிறாரா, செலவு செய்யறாரா, கடன் கட்டுறாரா, வட்டி கட்டுறாரா, வைத்திய செலவு பண்றாரா, வீடு கட்டுறாரா அப்படின்னு ஒரு கேள்வி உள் கேள்வியா வரும். அதனுடைய ஒரு சூட்சம கேள்வியாவே வரும். ஒரு ஜாதகம் பார்க்க வரக்கூடிய நபர்கள் வருமானம்ன்றது மட்டும் கேட்காம போறதில்லை. வருமானம் மட்டும் கேட்டு போறதில்ல. வருமானம் வரக்கூடிய வழியை கேட்டு அந்த வருமானம் சேமிப்பாரா, செலவு செய்வாரா, சொத்து வாங்குவாரா, வீடு கட்டுவாரா, நகரட்டு சம்பாதிப்பாரா, அப்படி ஒரு கேள்வி வரும். அப்போ ஒரு கேள்விக்குள்ள இன்னொரு கேள்வி இருக்குதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப அந்த வருமானம் எந்த மாதிரி அந்த ஜாதகர் பயன்படுத்துறாருங்கிறத தான் நட்சத்திரநாதன் முடிவு பண்றாரு. ஒரு உதாரணத்துக்கு ஒரு மிதுன லக்னமே சொன்னோம். அந்த மிதுன லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல சந்திரன் இருக்காரு. எங்க கடகத்துல அங்க 3 நட்சத்திரம் இருக்கு. புனர்பூசம் இருக்கு, பூசம் இருக்கு, ஆயில்யம் இருக்கு. அப்ப இந்த 3 நட்சத்திரம் இருக்கு. புனர்பூசம், பூசம், ஆயில்யம். அப்ப 3 நட்சத்திரம் இருக்கு. அப்ப 2ஆம் இடத்துல இருக்கிற சந்திரன் சிறு வயசுல வருமானம் வர்றதுக்கான வழிவகையை அமைச்சு கொடுத்தாலும் அந்த சந்திரன் என்ற நட்சத்திராதிபதி லக்னத்துக்கு 6ஆம் இடத்துலயோ 8ஆம் இடத்துலயோ 12ஆம் இடத்துலயோ மறையாம இருக்கணுங்கிறது ஒரு விதி இருக்கு. ஒரு மிதுன லக்னம்னு சொன்னோம். ஒரு புனர்பூச நட்சத்திரத்துல சந்திரன் இருக்கிறத வச்சுக்கோம். அப்ப இந்த ஜாதகருக்கு உறுதியா வருமானம் வர்றதுக்கான வழிவகை உண்டு. சிறு வயசுல அவர் கண்டிப்பா சம்பாதிக்க போறாருங்கிறது நிஜம். அந்த சந்திரன் என்ற புனர்பூச நட்சத்திரம் குருவோட நட்சத்திரம். அப்ப அந்த குரு பாருங்க 7க்கும் 10க்கும் உடையவரா வர்றாரு. அப்ப நம்ம அதையும் துணை கேள்வியோட இணைச்சிக்கலாம். 2ல் நின்ற சந்திரன் சிறு வயசுல சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பை தரும். 7ஆம் இடமும் முதலீடுன்னு ஒரு வார்த்தை இருக்கு. 7ஆம் இடம் வெளிநாடு பயணத்திலே அது ஒரு வாய்ப்பு இருக்கு. 10ஆம் இடங்கிறது சுய தொழில்னு ஒரு வாய்ப்பு இருக்கு. அப்ப 7, 10 பாவக ரீதியாக இந்த ஜாதகருக்கு சிறு வயதில் வருமானம் வரும். அதுதான் அந்த பாவத்தை ஆய்வு பண்ணக்கூடிய விதி. ஒரு ஜாதகத்துல ஒரு பாவத்தை எடுத்த உடனே ஒரு கேள்விக்கு பதில் சொல்றோம்னா அப்ப இந்த 3 கேட்டகரியில் இருக்கிற கிரகத்தையும் நம்ம பார்க்கிறோம். ஒரு பாவத்தில் நின்றவர் யார், பாவாதிபதி யார், பாவத்தை பார்த்தவர் யார், அந்த பாவத்தில் நின்ற கிரகம் யாருடைய நட்சத்திரத்தில் இருக்கிறாங்க, நட்சத்திரம் கொடுத்த சாரநாதன் அந்த லக்னத்துக்கு எப்படி இருக்கார். ஏன்னா லக்னம்ங்கிறது அந்த ஜாதகர் ஒரு பலனை அனுபவிக்க கூடியது லக்னம் தான். ஒரு வீடு வாங்கினாலும், வண்டி வாங்கினாலும், சொத்து பத்து செஞ்சாலும், தொழில் அமைச்சாலும் அதை அவர் எப்படி அனுபவிக்கிறாருங்கிறத லக்னம் தான் முடிவு பண்ணுது. அப்ப நம்ம சொன்ன உதாரண ஜாதகத்துக்கு ஒரு மிதுன லக்னம் 2ல சந்திரன் இருக்கார், சிறு வயசுல அவருக்கு வருமானம் வரும். அந்த சந்திரன் புனர்பூச நட்சத்திரத்தில் இருக்கார், 7, 10 காரகத்தின் மூலம் அவருக்கு வருமானம் வரும். அந்த நட்சத்திரம் தந்த குரு லக்னத்துக்கு 4ஆம் இடத்துல இருந்துட்டார். மிதுன லக்னத்துக்கு 4ஆம் இடம் கன்னி ராசியில இந்த குரு இருந்துட்டார்னா தன்னோட வருமானத்தை இந்த ஜாதகர் சொத்து பத்தாக மாத்திடுவார். அதே குரு லக்னத்துக்கு 6ஆம் இடத்துல போயிடுச்சு. இந்த ஜாதகர் தன் வருமானத்தை வாழ்நாள் முழுக்க கடன் கட்டிக்கிட்டு இருப்பார், வட்டி கட்டிக்கிட்டு இருப்பார், வைத்திய செலவு பண்ணுவார், வழக்குகளுக்காக செலவு பண்றாரு. அதே குரு லக்னத்துக்கு 12ஆம் இடத்துல இருக்குது. தான் அனுபவிக்காம மற்றவங்க யாரோ ஒருவர் தன் வருமானத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்ப அந்த சூட்சமத்தை பிரிச்சு காட்டக்கூடியவர் யாருன்னா சாரநாதன். அந்த சாரநாதனே ஒரு சம்பவத்தினோட சூழ்நிலையை முடிவு பண்றாருங்கிறது தான் ஜோதிடத்தோட விதி. அப்ப பாவத்தில் நின்ற கிரகம் சம்பவத்தை முடிவு பண்ணும். பாவத்தை பார்த்த கிரகம் அந்த சம்பவத்தை செய்ய தூண்டுதலை கொடுக்கும்.
பாவாதிபதி அந்த பாவத்துக்கான செயல்பாடுகளுக்கு பக்க விளைவுகளையோ பக்க முன்னேற்றத்தையோ கொடுக்கும். அந்த சாரநாதன் தான் அந்த சூழ்நிலையை முடிவு பண்ற. அப்ப 2ஆம் இடத்துல நின்ற கிரகம் சிறு வயசுல வருமானத்தை தரும். 2ஆம் அதிபதியாவே இருந்துட்டார். 2ஆம் இடத்துல நின்ற கிரகம் வேற ஒரு பாவாதிபதியா இருக்காரு. உதாரணத்துக்கு ஒரு கன்னி லக்னம்னு வச்சுக்கோ. அப்ப அந்த கன்னி லக்னத்துக்கு ஒரு 2ஆம் இடத்துல செவ்வாய் நிக்கிறார். 2ஆம் இடத்துல நின்ற கிரகம் அஷ்டமாதிபதியா பாதகாதிபதியா 6, 8, 12 கூடையவரா, அதுக்கான குழப்பமே பண்ணிக்க வேண்டாம். ஒரு லக்னத்துக்கு 2இல் நின்ற கிரகம் யாரா இருந்தாலும் எப்படிப்பட்டவரா இருந்தாலும் அதனுடைய தசாபுத்தி காலத்துல அந்த சம்பவத்தை செய்தே தீரும். அப்போ ஒரு கன்னி லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல ஒரு ஜாதகத்துக்கு செவ்வாய் நிக்குது. அவர் இந்த லக்னத்துக்கு 3, 8 கூடையவர், கடும் மாரகாதிபதி, அஷ்டமாதிபதி. இந்த லக்னத்துக்கு எவ்வளவு கெடுதல் செய்ய முடியுமோ அனைத்தையும் செய்யக்கூடியவர் யாருன்னா செவ்வாய். அப்ப செவ்வாய் 2 இருக்கிறதுனால இவருக்கு வருமானம் வராதுன்னு அர்த்தம் இல்லை. ஏன்னா திடீர் அதிர்ஷ்டங்களை கொடுத்தது கூட 8ஆம் பாவம் தான். ஒரு வெளிநாட்டுல பாத்தீங்கன்னா பல நாடுகள்ல லாட்டரின்றது ஒண்ணு இருக்கு. நம்ம மாநிலத்துல இல்ல, வேற மாநிலத்து பக்கம் போனா லாட்டரி யோகம்னே ஒரு யோகம், லாட்டரி சீட்டு விற்பனை என்றது இன்னும் இருக்கு. நம்ம மாநிலத்துல இல்ல, பக்க மாநிலத்துல இருக்கு. அப்போ ஒருத்தருக்கு அஷ்டமாதிபதி 2ல நின்று தசை நடத்தும் போது லக்னாதிபதி தொடர்பு பெற்றுட்டால் அதுதான் ரொம்ப முக்கியம். ஒரு அஷ்டமாதிபதியோட லக்னாதிபதியும் தொடர்பாகி 2ஆம் இடத்துல இருந்தா அவருக்கு திடீர் ராஜயோகத்தை தருது, திடீர் அதிர்ஷ்டத்தை தருது, திடீர் பணவரவை தருது. அவர் அஷ்டமாதிபதிங்கிறதுனால பிரச்சனையை கொடுத்துரும் அவர் அர்த்தம் இல்லை. அஷ்டமாதிபதி 2ல இருந்தா அது ஒரு பிரச்சனை தரும். என்ன மாதிரி பிரச்சனை தரும்னா வாக்குறுதியை காப்பாற்ற முடியாத சூழ்நிலையை தரும். ஒரு அஷ்டமாதிபதி 2ல் இருந்தாலும் ஒரு 2ஆம் அதிபதி அஷ்டமத்தில் இருந்தாலும் அந்த ஜாதகர் என்னைக்கும் வாக்குறுதி கொடுக்க கூடாது. அப்படி அவங்க வாக்குறுதி கொடுத்தாங்கன்னா அந்த வாக்குறுதியை காப்பாற்ற முடியாம அதனால ஒரு அவமானத்தை உறுதியா தரும். அப்ப ஒரு கன்னி லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்குது. செவ்வாய் தசை வரக்கூடிய காலத்துல உறுதியாக அவரால் சம்பாதிக்க முடியும். அந்த செவ்வாய் ஒரு கண்டிப்பா வருமானத்தை தரும். எப்படி தரும்? 3, 8 கூடிய பாவக ரீதியாக அவருக்கு வருமானம் வரும். 3ஆம் இடங்கிற தகவல் தொடர்பு, 3ஆம் இடங்கிற சிறு தூர பிரயாணம். நிறைய டிராவல்ஸ் வச்சு நடத்துறவங்க நிறைய பேருக்கு 3ஆம் அதிபதி 2ல் இருக்கு. என்னோட அனுபவத்துல நான் பார்த்த வரைக்கும் மோட்டார் சம்பந்தப்பட்ட துறையை இருந்து மோட்டார் மூலம் சம்பாதிச்சவங்க நிறைய பேருக்கு, வாகனம் ஓட்டி சம்பாதிக்கிற நிறைய பேருக்கு, நிறைய டிரைவர்களுக்கு, வாகனத்தை சார்ந்து வாழ்ற நிறைய பேருக்கு 3ஆம் அதிபதி 2ல் இருக்காரு. அப்ப சிறுதூர பிரயாணம் ஒரு பொதுத்துறையில போறது, பொதுத்துறைக்கு 3ஆம் பாவம் சப்போர்ட் பண்ணுது. ஒரு சிறுதூர பிரயாணத்தின் மூலம் அவருக்கு வருமானம் வரும். ஒரு தகவல் தொடர்பின் மூலம் அவருக்கு வருமானம் வரும். கொரியர் ஆபீஸ், பார்சல் ஆபீஸ், புக்கிங் ஆபீஸ் அந்த மாதிரி வச்சு நடத்துறவங்களுக்கும் 3ஆம் அதிபதி 2ல் இருக்கு. அப்ப அதன் மூலம் அவங்களுக்கு உறுதியா வருமானத்தை கொடுத்துரும். காரகத்துல செவ்வாய் சகோதர காரகன், நிலம் பூமி சம்பந்தப்பட்ட காரகன். அப்ப அதன் மூலமா உங்களுக்கு கண்டிப்பா அந்த வருமானத்தை கொடுக்கும். அவரே 8ஆம் அதிபதி இருக்கிறதுனால திடீர் பணவரவுக்கான வாய்ப்புகள் உண்டு. பாருங்க, 8ஆம் அதிபதி 2ல் இருந்தா திடீர் பணவரவு, 2ஆம் அதிபதி 8க்கு போயிட்டாருன்னா திடீர் பண இழப்பு. அப்ப 2த்துக்கான வித்தியாசத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். அஷ்டமாதிபதி 2ல் இருந்தா அவர் கண்டிப்பா பண வரவுக்கான வாய்ப்பு உறுதியாக உண்டு. லக்னாதிபதி சம்பந்தப்பட்ட லாட்டரி யோகம் அதிர்ஷ்டம். லக்னாதிபதி சம்பந்தப்பட்டா திடீர் தன் கஷ்டத்துக்கு ஒரு பண உதவி கண்டிப்பா கிடைக்கும். 2ஆம் அதிபதி 8க்கு போயிட்டா திடீர் பண இழப்பு. அஷ்டமாதிபதி 2ல் இருந்தா திடீர் பண வரவு, 2ஆம் அதிபதி 8க்கு போயிட்டா திடீர் பண இழப்பு. அந்த 2த்துக்கான வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும். அப்ப 2ல நிக்கிற செவ்வாய், கன்னி லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல நிக்கிற செவ்வாய் ஒரு ராகு நட்சத்திரமான சுவாதியில் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அந்த ராகு லக்னத்துக்கு 10ஆம் இடத்துல நின்னுட்டா இந்த செவ்வாய் தசை தன்னுடைய தொழில் மூலம் 100% வருமானத்தை கொடுக்கும். அல்லது தன் வருமானத்தை முழுக்க முழுக்க தொழில முதலீட போட்டு தொழிலை பெருசு பண்ணிடுவார். ஏன்னா சாரநாதன் அவர் தான் சூழ்நிலையை உருவாக்குறார். அந்த பணத்தை இவர் எப்படி கையாள போறார் அப்படிங்கிற சூழ்நிலையை உருவாக்கக்கூடியவர் யாருன்னா சாரநாதன். அப்போ ஒரு கிரகத்துக்கு சாரம் தந்த கிரகம் தன் லக்னத்துக்கு பலமாக நிற்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் சூழ்நிலை. ஒரு மனிதனுக்கு சூழ்நிலை சரியா பொருந்திருந்தால் எந்த பிரச்சனையும் சமாளிச்சுக்கிட்டு வர முடியும். ஒரு கிரகம் எவ்வளவு நல்ல பலனை கொடுக்கிற இடத்துல இருந்தாலும் அது நின்ற சாரநாதன் சரியான பாவத்துல அமையல அப்படின்னா அவங்களுக்கு சூழ்நிலை பொருந்தாம அதன் மூலம் கிடைக்கக்கூடிய அனுகூலமோ சந்தோஷமோ கண்டிப்பா கிடைக்கிறது இல்லை. இதுதான் ஜோதிடத்துல இருக்கிற ஒரு சூட்சமம். அப்ப நம்ம என்ன செய்யலாம்? ஒரு ஜாதகத்துல 2ஆம் இடத்துல 2ஆம் அதிபதி அது இருந்தா அவருக்கு சிறு வயசுல சம்பாதிக்கிறதுக்கான யோகம் உண்டுங்கிறத நம்ம தெளிவா சொல்லிடலாம்.
ரெண்டாம் அதிபதி இன்னொரு பாவத்தில் இருந்து ரெண்டாம் இடத்துல கிரகம் இல்லைன்னா இந்த ஜாதகர் வருமானத்தை நோக்கி தேடி போய்த்தான் ஆகணும். அந்த தேடி போற வரைக்கும் உங்களுக்கு சரியா வருமானத்தை சரி பண்ணவே முடியாது. தனக்கு தேவையான, தன் குடும்பத்துக்கு தேவையான தன்னோட வருமானத்தை அவரால் உருவாக்கவே முடியாம பண்ணும். அப்ப ரெண்டாம் அதிபதி இன்னொரு பாவத்துக்கு போய் ரெண்டுல கிரகம் இல்லைன்னா அவர் இன்னொரு இடத்தை தேடி போறதுதான் நல்லது. ரெண்டாம் இடத்துல ஒரு கிரகம் இருந்துருச்சு அப்படின்னா அந்த பாவக ரீதியாக, அந்த காரக ரீதியாக தனக்கு வர வேண்டிய வருமானத்தை தக்க வச்சுக்கிறது புத்திசாலித்தான். அப்ப ரெண்டாம் இடத்துல நின்ற கிரகமோ, ரெண்டாம் அதிபதியோ, ரெண்டாம் இடத்தை பார்த்த கிரகமோ எந்த நட்சத்திரத்துல இருக்கோ அந்த நட்சத்திரத்தினுடைய சூழ்நிலையால தான் அவர் பணத்தை சேமிக்கிறாரா செலவு பண்றாரான்னு முடிவு பண்ணலாம். இதுல ரெண்டாம் இடத்தை பார்த்த கிரகத்துக்கு ஒரு பலன் உண்டு. ரெண்டுல கிரகம் இல்லை, ரெண்டாம் அதிபதி ஏதோ ஒரு பாவத்துல போய் நிக்கிறார், ரெண்டாம் இடத்துல ஒரு 3-4 கிரகம் பார்க்குது அப்படின்னா இவங்களுக்கு தான் நிரந்தர வருமானம் இல்லாம சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி, சீசனுக்கு தகுந்த மாதிரி வருமானத்தை மாத்திக்கிட்டே இருக்கும். ஒரு 6 மாசம் ஒரு கம்பெனில வேலை செய்வாரு, அதை விட்டுட்டு ஒரு 3 மாசம் ரியல் எஸ்டேட் பண்ணுவாரு, அதை விட்டுட்டு ஒரு வருஷம் சீட்டு நடத்துவாரு, அதை விட்டுட்டு இன்னொரு பக்கம் ஒரு தொழிலை தேடி போவாரு. ரெண்டாம் இடத்தை எத்தனை கிரகங்கள் பார்க்குதோ அத்தனை தொழில் மூலம் அவங்களுக்கு வருமானத்தை கொண்டு வந்து சேர்த்துறதுக்கான வாய்ப்புகள் உறுதியா உண்டு. ஆனா அது நிலையற்ற வருமானங்கிறத மனசுல வச்சுக்கணும். ரெண்டாம் இடத்தை பார்த்த கிரகம் நிலையான வருமானத்தை தராது, நிலையற்ற வருமானத்தை தரும். ஆனா ஏதேனும் ஒரு தொழிலை மாத்திக்கிட்டே இருந்து தொழில் செய்யறாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு நபருக்கு 4 கிரகங்கள் ரெண்டாம் இடத்தை பார்க்குது. கிட்டத்தட்ட அவர் ஒரு 6-7 தொழில் பண்றாரு. அவருக்கு அடையாளம்னு சொன்னா எந்த தொழிலும் அடையாளம் இல்லை. எந்த தொழில் சீசனுக்கு வருமானம் வருமோ அந்த தொழிலை மாத்தி சம்பாதிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்படி ரெண்டாம் இடத்தை அதிக கிரகங்கள் பார்க்கறது ஒரு வழியில நல்லது. ஒரு கிரகம் தான் ரெண்டாம் இடத்தை பார்க்குதுன்னா அந்த கிரகம் புத்தி வர காலத்துல, அந்த கிரகம் கோச்சாரத்துல ரெண்டாம் இடத்துல வர்ற காலத்துல அந்த ஒரு குறிப்பிட்ட காலத்துல ஒரு வருமானத்தை தந்துட்டு அமைதியாயிடும். அது நிரந்தர வருமானத்தை தராது. அப்ப நிரந்தர வருமானத்தை தரக்கூடிய கிரகம் யாருன்னா ரெண்டாம் அதிபதி, 2ல் நின்றவர். ரெண்டாம் அதிபதி எங்க நிற்கிறாரோ அந்த பாவத்தின் மூலம் வருமானம். உங்க ஜாதகத்துல வருமானத்துக்கான வாய்ப்பு எப்படி இருக்கு, வருமானம் எதை நோக்கி போனா சம்பாதிக்க முடியும், எந்த காரகத்தின் மூலம் நமக்கு வருமானம் வருங்கிறத தெளிவா ஒரு ஜோதிடர்கிட்ட ஒரு ஜாதகத்தை கொடுத்து அதுக்கான நேரத்தை செலவு பண்ணி நீங்க போகும்போது 99% உங்களோட பணப்பிரச்சனையை தீர்க்க முடியுங்கிறது ஜோதிடத்தில் உள்ள விதி. இதுல நிறைய பேர் கேட்கறது ரெண்டாம் இடம் வருமானமே செய்யாத சில ஜாதகங்கள் இருக்கு சார், அது எப்படி அப்படின்னா இந்த ராகு கேதுக்கள் அப்படிங்கிறது ஒரு கிரகம் இருக்கு. இந்த ராகு கேதுக்கள் ரெண்டாம் இடத்துல நிறைய நாகதோஷ ஜாதகங்கள் பாருங்க. 2ல ராகு கேது இருக்கிறவங்க நிறைய பேர் ரொம்ப சிறப்பா சம்பாதிக்கிறாங்க. ஒரு நல்ல நிலைமைக்கு வரும்போது அந்த வருமானத்தை விட்டுறாங்க. ரொம்ப நேர்மையா இருந்தா மட்டும்தான் ராகு கேது நேர்ந்த வருமானத்தை தருது. எங்கேயாவது கொஞ்சம் ஏமாத்தணும், கொஞ்சம் நடிக்க கத்துக்கணும், இல்ல ஒரு சூழ்ச்சியை மாத்தி ஒரு சூழ்நிலையில போய் சம்பாதிக்கணும் அப்படின்னாங்கன்னா அந்த ராகு கேது வருமானத்தை நிப்பாட்டாம போகாது. 2ல இருக்கிற ராகே தசையா வந்துருச்சுனாலும் அந்த 18 வருஷத்துக்கு அவருக்கு வருமானத்தை கொடுக்கறதுக்கான வேலை செய்யும். ஆனா அந்த ராகு கேது கொடுக்குற வருமானம் எப்படின்னா என்ன சம்பாதிச்சாலும் அந்த சம்பாதிச்ச சந்தோஷம் கண்டிப்பா இருக்காது. ஒருத்தருக்கு 2ல ராகு இருக்குது, ஒரு பெரிய ஐடி கம்பெனில வேலை செய்யறாரு, மாசம் ஒரு 1.5 லட்சம் சம்பாதிக்கிறார். எல்லாம் சம்பாதிச்சு பார்த்தேன், ஆனா எனக்கு சம்பாதிச்ச ஒரு மன நிம்மதி இல்லை சார், அல்லது நான் யாருக்கு சம்பாதிச்சேனே தெரியல சார், நான் எதுக்கு சம்பாதிச்சேனே தெரியல சார், இல்ல தான் சம்பாதிச்ச பணமே தனக்கு விரோதமாவோ பகையாவோ ஏதாவது ஒரு வழியில பல பிரச்சனைகள் கொண்டு விட்டதும் இந்த 2ல இருக்கிற ராகு கேது. அப்போ ஒருத்தருக்கு 2ல ராகு கேது இருக்குது, அந்த கிரகம் தசாபுத்தி நடத்துதுன்ற போது தன் வருமானத்தை தன் குடும்பத்தில் இருக்கிறவங்களுடைய பேர்ல சொத்தாவோ இடமாவோ நிலமாவோ வாங்கும் போது ரொம்ப கவனத்தோட வாங்கணும். ஏன்னா அது ஒரு ஏமாற்றத்தையும் ஒரு மோசடியும் செய்யறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் 2ல இருக்கிற ராகு கேது தரும். மற்றபடி அஷ்டமாதிபதி பாதகாதிபதி அதெல்லாம் 2ஆம் இடத்துக்கு நீங்க பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. 2ஆம் இடத்துல அஷ்டமாதிபதி பாதகாதிபதி மாரகாதிபதி யாரா இருந்தாலும் 2ல் நின்ற கிரகம் தன் தசாபுத்தின் காலத்தில் கட்டாயம் வருமானத்தை தருங்கிறது நிதர்சனமான உண்மை. உங்களுக்கு ஏதேனும் ஜோதிட சந்தேகம், உங்க ஜாதக ரீதியான சந்தேகம் இருந்தா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க பிறந்த தேதி மாத வருடத்தையும் பிறந்த இடத்தையும் பதிவு செய்து உங்க கேள்வியை கேட்கலாம். நிறைய நண்பர்கள் கமெண்ட்ல உங்களோட டேட் ஆஃப் பர்த் டைமே அனுப்புறீங்க. கமெண்ட்ல பதிவு பண்றது அவ்வளவு சாத்தியம் இல்லை, உங்களுக்கு பலன் சொல்றதுக்கான சூழ்நிலை அமையாது. அல்லது கமெண்ட்ல உங்களோட டேட் ஆஃப் பர்த் டைம் பதிவு பண்றவங்க உங்க செல் நம்பரையும் சேர்த்து பதிவு பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு நான் பலன் போட முடியும், உங்களுக்கு பதில் நான் கொடுக்க முடியும். ஏதாவது ஜோதிட ரீதியாக, பரிகார ரீதியாக, வழிபாடுகள் ரீதியாக ஏதேனும் சந்தேகம் இருந்தா என்னோட நம்பருக்கு கால் பண்ணி உங்க சந்தேகத்தையும் உங்க கேள்வியும் கட்டாயம் கேட்கலாம். நன்றி, வணக்கம்.